விஜய் வந்து சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, நல்ல நடனம் ஆடுறாரு, அவர் ஒரு நல்ல நடிகர், நம்ம கை தட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனால் அரசியல்னு வரும்போது தத்துவம் முக்கியம், கோட்பாடு முக்கியம், கொள்கை உறுதி முக்கியம். யாரோட கூட்டணி வைக்கிறாங்க, யாரோட விஜய் சேர போறாரு என்பதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கிடையாது. அதாவது சீமான் அவர்கள் நல்ல நடிகர், சீமான் அவர்கள் சிறந்த கதையாசிரியர், சீமான் எழுதக்கூடிய கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீமான் நல்லா நடிச்சாரு படத்துல, அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து யாரும் வாக்கு செலுத்தல. சீமான் பேசக்கூடிய அரசியல் சரியானது, சீமான் முன்வைக்கக்கூடிய தத்துவம் சரியானது, சீமான் சொல்லக்கூடிய கொள்கையில் அனைத்தும் சரியானது. இந்த தத்துவம் வெல்லணும், சமரசம் இல்லாமல் சீமான் நிக்கிறாரு, துணிச்சலா நிக்கிறாரு, எதிரி யார் என்பதை உணர்ந்து இந்த களத்துல சீமான் சண்டை செய்யறாரு. அதனால அவர் அரசியல் வெல்லணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு பல பேர் வாக்கு செலுத்துகிறார்கள். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நடிகர் கமலஹாசன் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கினாரு. அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது முழுக்க தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் நம்பிதான் அரசியல் கட்சியை தொடங்கினாரு. மிகப்பெரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள். அவர் நடிப்பு வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிப்பு. அவருடைய நடிப்பை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நிச்சயமா கமலுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பியே கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு. அரசியலுக்கு வந்த கமலஹாசன் மாற்றம்னு பேசினாரு, தனித்து போட்டிக்கிட்டாரு. ஆனால் கமலஹாசன் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, ஆனால் ஓட்டு வந்து கம்மியாயிடுச்சு. அப்போதான் கமலஹாசன் அவர்கள், என்னடா நம்முடைய ரசிகர்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சோம், ஆனால் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, ஆனால் வாக்கு வந்து நமக்கு குறைவாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமலஹாசன் நினைச்சிருந்தாரு. அதன் பிறகு மாற்றம்னு வந்தார்ல கமலஹாசன், அதன் பிறகு ஏமாற்றமாக மாறிட்டாரு. என்ன பண்ணாருன்னு சொல்றேன் பாருங்களா. அதாவது மாற்று அரசியல் பேசிய கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்திலிருந்து திமுக கூட்டணி வச்சு அங்க மாறிட்டாரு. கமலஹாசன் அவர்களுடைய மாற்று அரசியல் இப்படிதான் இன்று வந்து ஆகி போச்சு. தற்போது கமலஹாசன் நேற்று வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காருங்க. கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு பேசியிருக்காருங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த கமலஹாசன் அவர்கள் எளிமையா சொல்லிட்டாரு பாருங்களா. ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை கமலஹாசன் 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் உணர்ந்திருக்காருங்க. நின்னு பார்த்தாரு, ஓட்டு யாருமே போடல. அப்ப ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை கமலஹாசன் அவர்கள் தற்போது உணர்ந்து பேசியிருக்காருங்க. முக்கியமா கமலஹாசன் அவர்களுடைய கருத்து வந்து வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா ரசிகர்களை நம்பி கமலஹாசன் அவர்கள் ஏமாந்து போயிட்டாரு. முக்கியமா கமலஹாசன் அவர்களுடைய கருத்தை வந்து நாம வந்து ரசிகர்களை நம்பி யாரெல்லாம் நடிகர் அரசியல் களத்துக்குள்ள வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கமலஹாசன் அவருடைய கருத்து வந்து ஒரு ஆக சிறந்த அறிகுறியா இருக்கு என்று நம்ம கூறுறோம். முக்கியமா விஜய் அவர்களும் தற்போது அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து விஜய், அதாவது அவருக்கு இருக்காங்க என்ற அடிப்படையில் விஜய் வந்து ரசிகர்களை நம்பி அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு. 8 வருஷத்துக்கு அப்புறம் கமலஹாசன் அவர்கள் உணர்ந்துட்டாரு. விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல் வரட்டும், வந்த பிறகு விஜயும் உணர்ந்துருவாரு. ஆமா ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை விஜயும் நிச்சயமா உணர்வாரு. என்ன விஷயம்னாங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியிலே விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல, நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. விஜய் வந்து சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, நல்ல நடனம் ஆடுறாரு, அவர் ஒரு நல்ல நடிகர், நம்ம கை தட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனால் அரசியல்னு வரும்போது தத்துவம் முக்கியம், கோட்பாடு முக்கியம், கொள்கை உறுதி முக்கியம். யாரோட கூட்டணி வைக்கிறாங்க, யாரோட விஜய் சேர போறாரு என்பதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க. விஜய் வந்து கொள்கை உறுதியோடு நின்னா அந்த ரசிகர்களுடைய வாக்கெல்லாம் நிச்சயமா வாக்கா மாறும். விஜய் கொள்கை உறுதியோடு நிக்கலன்னா, கொள்கை உறுதியோடு யார் நிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் நாம் தமிழர் கட்சி பல பேர் வந்து விஜய் ரசிகராக இருந்தாலும், எனக்கு விஜயை பிடிக்கும், திரையில பிடிக்கும், ஆனா அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி அரசியல் தான் தேவை, அண்ணன் சீமான் தான் தேவை. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது, சமரசமே செய்யல யார் கூடயும். அதனால அரசியல் வரும்போது எனக்கு விஜய் வேண்டாம்,
சீமான் அரசியல் தான் தேவைன்னு சொல்லிட்டு பல இளைஞர்கள் வாக்கு செலுத்த இருக்கிறார்கள், ஏற்கனவே வாக்கும் செலுத்தி இருக்கிறார்கள். அப்ப விஜய்க்கு வந்து கமலஹாசன் அவர்கள் சொன்ன அந்த கருத்து வந்து கொஞ்சம் கேட்டு விஜய் வந்து நடந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். ரசிகர்களுடைய வாக்கு வந்து, ரசிகர்களுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா விஜய் கணக்கு போட வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கருத்தும் கூட. அதே போல இந்த காணொலியில ஒரு செய்தி சொல்லிடுறேன். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கிடையாது. அதாவது சீமான் அவர்கள் நல்ல நடிகர், சீமான் அவர்கள் சிறந்த கதையாசிரியர், சீமான் எழுதக்கூடிய கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீமான் நல்லா நடிச்சாரு படத்துல, அதனால நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து யாரும் வாக்கு செலுத்தல. சீமான் பேசக்கூடிய அரசியல் சரியானது, சீமான் முன்வைக்கக்கூடிய தத்துவம் சரியானது, சீமான் சொல்லக்கூடிய கொள்கைகள் அனைத்தும் சரியானது. இந்த தத்துவம் வெல்லணும், சமரசம் இல்லாமல் சீமான் நிக்கிறாரு, துணிச்சலா நிக்கிறாரு, எதிரி யார் என்பதை உணர்ந்து இந்த களத்துல சீமான் சண்டை செய்யறாரு, அதனால அவர் அரசியல் வெல்லணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு பல பேர் வாக்கு செலுத்துகிறார்கள். நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களை வெறும் வாக்காளர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் லட்சியவாதிகள், போராளிகள். நாம் தமிழர் கட்சிக்கு தேடி போயிட்டு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் எல்லாம் லட்சிய உணர்வு கொண்டவர்கள். அவர்கள் எல்லாம் அப்படி வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. அதனால கமலஹாசன் அவர்கள் பேசின பேச்சு சரியானது. 8 வருஷத்துக்கு அப்புறம் உணர்ந்திருக்காரு. விஜயம் நிச்சயமா உணர்வார்னு நம்ம நம்பலாம். அதே போல நமக்கெல்லாம் வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் வந்து ரசிகர்கள் கிடையாது, லட்சியவாதிகள், கொள்கை உறுதி கொண்டவர்கள். அதனால என்ன ஆகுங்க, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.1 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பெற்றது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8% வாக்கை நாம் தமிழர் கட்சி பதிவு செய்திருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கிறது. தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டில் எந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கிறது. இதற்கு முன்பு விஜயகாந்த் இருந்தார்னா ஒரு திரை கவர்ச்சி இருந்தது, அதன் அடிப்படையில் உள்ள வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாரு. ஆனா எந்த ஒரு திரை கவர்ச்சி வெளிச்சம் இல்லாம நாம் தமிழர் கட்சி கொள்கை, கோட்பாடு இதனை மட்டுமே சொல்லி அரசியல் களத்துக்குள்ள நின்று தனித்து களமாடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்குனா, கொள்கை உறுதி கொண்டவர்கள், லட்சியவாதிகள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருப்பதால் தானே நடந்திருக்கு. இந்த வாக்கு என்பது ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூடுமே தவிர குறையாதுங்க. விஜய்க்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை ரசிகர்கள் எல்லாம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு செலுத்தினாலும், ஓரளவுக்கு வாக்கு செலுத்திட்டா கூட, அறியாமையில் தெரியாம வாக்கு செலுத்தினா கூட விஜயின் அரசியலை கவனிப்பாங்க மக்கள். இளைஞர்கள் கவனிக்கிறாங்க, விஜயுடைய பேச்சை பார்க்குறாங்க, அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன கருத்தை முன்வைக்க வர்றாரு, விஜய் பத்திரிகையாளரை சந்திப்பாரா என்பதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இதை எதையுமே செய்யாத விஜயை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். கொள்கை உறுதி இல்லை என்றால் ரசிகர்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள். ரசிகர்கள் ஓட்டெல்லாம் வாக்கா மாறாது. இதனை தான் கமலஹாசன் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியவர்கள் எல்லாம் கொள்கைவாதிகளாக, லட்சியவாதிகளாக இருப்பதால் இந்த கட்சி மென்மேலும் வளருமே ஒழிய ஒருபோதும் வாக்கு சதவீதத்தில் குறையாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. முக்கியமாக கமலஹாசன் அவர்கள் வந்து ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்பதை தற்போது உணர்ந்து பேசியிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இனவிடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.